கர்த்தருடைய கரம் மனுஷருடைய தயவை நமக்கு உண்டாக்குகிறது. மற்ற மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்க நடுவுல ஒரு தயவை நமக்கு உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்துல படிச்சு பாருங்க. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். எதனால கொடுத்தான்? கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததுனால. எஸ்ரா தேவனால் அழைக்கப்பட்டு தேவனிடத்திலே தன்னுடைய உண்மைத்தன்மையை நிரூபித்து கர்த்தருடைய வார்த்தையின்படியும் நியாய பிரமாணத்திலும் நடக்க தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். அதனால கர்த்தருடைய கரம் அவர் கூட இருந்தது. அந்த கர்த்தருடைய கரம் கூட இருந்ததினால் என்ற வார்த்தை அந்த கர்த்தருடைய கரம் செய்த கிரியையை நமக்கு அழுத்தம் திருத்தமாய் வலியுறுத்துகிறது. கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று எழுதியிருக்குது. அப்ப கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தா அது மனுஷருடைய தயவை நம்மேலே பெருக பண்ணுகிறது. லூக்கா சுவிசேஷம் 2:52 பாருங்களேன். இயேசுவை பற்றி சொல்லும் போது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்துல தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதற்கு அல்லது சில சமயம் உபத்திரவங்களுக்குள்ள அனுமதிக்கப்படும் போது ஒருவேளை மனுஷர் நமக்கு எதிராக அவர் எழும்பலாம், திரும்பலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது அது மனுஷரிடத்திலே நமக்கு ஒரு தயவை பெற்று தருகிறது. மனுஷருடைய உதவி நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாவற்றையும் கண்கூடா பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை பாருங்களேன். கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல இருந்த போது அவர்கள் தேவனை துதித்து மனுஷரிடத்திலே சகல ஜனங்களிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று ஆதி திருச்சபை விசுவாசிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப மனுஷருடைய தயவை கர்த்தருடைய கரம் நமக்கு பெற்று தருகிறது. தயவு கிடைக்க வேண்டிய நேரத்துல அவனுடைய இருதயத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அந்த தயவு அவர்கள் மூலம் வருவதற்கு கர்த்தருடைய கரம் நமக்கும் நம்முடைய ஊழியத்திலும் உதவி செய்கிறத நீங்க பார்க்க முடியும். யோசேப்பு அநேக ஜனங்களிடத்துல தயவு பெற்றிருந்தார். கர்த்தருடைய வேதத்துல பார்க்கிறோம். முதல்ல ஆதியாகமம் புஸ்தகம் 39:4 அவருடைய எஜமான இடத்துல, அந்த போத்திபார் இடத்துல தயவு பெற்றிருந்தார். அப்புறம் அவர் மேல வலுக்கட்டாயமாக ஒரு பொய் குற்றச்சாட்டு பரப்பப்பட்ட போது, சுமத்தப்பட்ட போதுதான் அவர் அந்த இடத்தை விட்டு சிறைச்சாலைக்கு பெயர்ந்து போனார். அதுவரைக்கும் அவர் போத்திபார் இடத்துல நல்ல தயவு பெற்றிருந்தார். அவர் வீட்டினுடைய எல்லா அதிகாரத்தையும் கையிலே கொடுத்திருந்தார். வீட்டினுடைய வரவு செலவு கணக்கு பார்க்கிறது, கஜானா சாவி எல்லாவற்றையும் அவருடைய கையில்களிலே கொடுத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரம் 21 பாத்தீங்கன்னா, சிறைச்சாலையில கொண்டு வர போடும்போது கூட, ஜெயில கொண்டு போட்டாலும் அங்க இருக்கிற ஜெயிலை காவல் காக்கிறவரிடத்துல தயவு பெற்றிருந்தான் யோசேப்பு. எங்க போனாலும் மனுஷருடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. கடைசியில பாருங்களேன், ராஜாவுடைய தயவு அவருக்கு கிடைத்தது. 40வது அதிகாரம் 44வது வசனத்துல ஆதியாகமம் புஸ்தகம் 39:4 நம்ம வாசித்த போது எப்படி அந்த எஜமானிடத்துல தயவு கிடைத்ததோ அதே மாதிரி இப்போ பார்வோனிடத்துல அவருக்கு தயவு கிடைத்ததை பார்க்கிறோம். ஆதியாகமம் 39:4 வாசிச்சு பாருங்களேன். கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அல்ல கர்த்தருடைய கரம் அவனோடு இருக்கிறது என்று, அவன் செய்கிற யாவும் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு, கூட ஆண்டவர் இருக்கிறாரே, அவன் செய்யறது எல்லாம் விசேஷமா இருக்குதே, எத்தனையோ வேலைக்காரர்கள் என்னிடத்தில் இருந்தாலும், எத்தனையோ அடிமைகள் என்னிடத்தில் இருந்தாலும், இவனுடைய கையின் கிரியை மாத்திரம் வேற மாதிரி இருக்குதே என்று கண்டு யோசேப்பிடத்திலே தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். பாத்தீங்களா? ஆதியாகமம் புஸ்தகம் 39:21 சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்து
அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். எல்லாம் பாருங்களேன், கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கரம் யோசேப்பின் மேல் இருந்த போது அது அவனை சுற்றி இருந்த மனுஷர் நடுவிலே ஒரு தயவை அவனுக்கு உண்டு பண்ணினது. எந்த நேரத்தில் அவருக்கு என்ன தயவு கிடைக்கணுமோ அதை கர்த்தருடைய கரம் தடையில்லாமல் அவனுக்கு பெற்றுக் கொடுத்ததை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 41வது அதிகாரம் வரும்போது அதில் நீங்க பாத்தீங்கன்னா 40வது வசனம் சொல்லுது, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். ராஜா பார்வோன் கூப்பிட்டு யோசேப்பை பார்த்து சொல்றாரு, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் உனக்கு அடங்கி நடக்க கடவர்கள். பாத்தீங்களா, சிங்காசனத்துல மாத்திரம் நான் உன்னிலும் பெரியவனாயிருப்பேன் என்றான். சிங்காசனத்துல மாத்திரம் நான் ஒரு பேருக்கு ராஜாவா இருப்பேன்பா, ஆனா உண்மையான ராஜா நீ தான். நீ சொல்றதை கேட்டுதான் ஜனங்கள் நடக்கணும், நீ சொல்றதை கேட்டுதான் அதிகாரிகள் நடக்கணும் என்று உத்தரவு கொடுத்தான். இதெல்லாம் எதனால நடந்ததுன்னு கேட்டா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தருடைய பிரசன்னம் யோசேப்போடு இருந்தது, அல்லது கர்த்தருடைய கரம் யோசேப்பின் மேல் இருந்தது. மூன்றும் ஒரே அர்த்தம் தான். அப்ப யோசேப்போடு கர்த்தருடைய கரம் இருந்ததுனால மனுஷருடைய தயவை உண்டாக்கியது.